ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த வீடியோவுக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம்னா, எம்டிஎன் சேனலில் வந்து புதுசாக பிக் பாஸ் கொடுமைகள் போட்டிருக்காங்க. அதை பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? என்ன நடிப்புடா! பார்வதி கிட்ட இப்படி ஒரு நடிப்பை எதிர்பார்க்கவே இல்ல. பிரமாதமா பண்ணிட்டாங்க. அம்மா நடிக்கிறம்மா. இந்த வாய்ஸ் கேட்கும்போது சந்திரமுகி வாய்ஸ் மாதிரியே இருக்குது. ரியல் சந்திரமுகி தான் பாருன்னு வச்சுக்கங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த வாய்ஸ் அப்படிதான் இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் கொடுமைகள். ஃபர்ஸ்ட் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இருக்கிற அந்த பிரச்சனையை பத்தி பார்த்தலாம். எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு அது தெரியுது. போன வீடியோல கூட இத பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். திவாகர் கிட்ட பார்வதி டிஸ்கஸ் பண்ணது பத்தி. ரெண்டு பொண்ணுங்க கான்செப்ட் மாதிரி வந்து ட்ரை பண்ணாங்க. இப்ப டைரக்டா கமருதீன் கிட்டயே அவங்க சொல்லிட்டாங்க, பட் லெட்ஸ் ஹேவ் our own healthy boundaries. நாம இப்படி இருக்க வேணாம், நம்ம ஹெல்தி பவுண்டரிஸோட இருப்போம், நமக்குள்ள இருக்கிற இந்த ட்ராக் வந்து வேணாம், நடுவுல இந்த ட்ராக் தேவையில்லை. இதை இதுக்கப்புறம் டெவலப் பண்ண வேணாம், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுறாங்க. இது வந்து உண்மையாவே ஒரு நல்ல முடிவு. இதை நான் கண்டிப்பா முன்னாடியே பண்ணிருக்கலாம். இத பத்தி நீங்க திவாகர் கிட்ட பேசாம கமருதீன் கிட்டே பேசியிருந்தா ஈஸியா முடிஞ்சிருக்கும். உங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்களை அவர்கிட்ட சொல்லி அது ரொம்ப தப்பா இருந்துச்சு. இப்ப அந்த தப்பு பண்ணதுனாலதான் இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. பெண்கள் தான் தப்பு பண்ணது, நானும் பொறுமையா போயிட்டு என்ன சொன்ன பெண்கள் தப்பு பண்ணதா? திவாகர் வழக்கம் போல ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கமருதீன் மட்டும் குறுக்க மாதிரி ஓடி வந்து மார்க் பண்ணிட்டு இருக்காரு. இது இவங்களுக்குள்ள ரெகுலரா நடக்கிற ஒரு பிரச்சனை தான். பேசி பேசியே கடுப்பாகுதான். இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற இந்த பிரச்சனைக்குள்ள பார்வை வந்துட்டு திவாகர் இழுத்துறாரு. எல்லாம் சொல்ல போறேன், அதெல்லாம் உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும் அவர் பண்ண தப்புகள். எவ்வளவு ட்ரிக்ஸா மாட்டிட்டாங்களே. திவாகர் எப்பவுமே இதான் பண்ணிட்டு இருப்பான். என்னடா அவன் சொல்ற நினைச்சுக்காதீங்க, திவாகரோட எனக்கு வந்து வயசு அதிகம். இதை நான் பதிவு பண்ணி ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இளமை வந்து துள்ளலா இளமையோட இருக்காரு. மத்தவனுக்கு எல்லாம் வயசாயிட்டு. பெண்கள் தான் தப்பு பண்ணது, நானும் பொறுமையா போயிட்டு என்ன சொன்ன பெண்கள் தப்பு பண்ணதா? அவன் பிரச்சனையே 1000 இருக்கும், அவன் பேச மாட்டான். அடுத்தவன் பிரச்சனை இழுத்து விட்டு வேலையை பார்த்துட்டு. நீ உன்னுடைய காண்டுக்கு வந்து நீ என்னுடைய இதை வந்து சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. திவாகருக்கும் கமருதீனுக்கும் ஆல்ரெடி 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா அதை பத்தி நான் பேசாம பொண்ணுகிட்ட தப்பு பண்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுறாரு. பெண்கள் தான் தப்பு பண்ணது, நானும் பொறுமையா போயிட்டு என்ன சொன்ன பெண்கள் தப்பு பண்ணதா? இதே போலதான் போன வாரம் கமருதீன் வந்துட்டு திவாகர்னால இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அடி வாங்கினாரு. சேதுபதி கூட ரோஸ்ட் பண்ணாங்க, எல்லா பெண்களுமே சொன்னாங்க. அப்பெல்லாம் இவருக்கு ஆனந்தமா இருந்துச்சு. சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா. ஆனா அதே வார்த்தையை இப்ப இவரு யூஸ் பண்றாரு. இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே முழுசா தெரியாது. சொன்னாலுமே புரிஞ்சுக்கிற பக்குவம் கிடையாது. ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை இழுத்து விட்டுறாரு. நீங்க வந்து என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, அடுத்தவங்களோட விஷயத்தை பத்தி நீங்க இங்க பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்வதியே திவாகர் கிட்ட இதை பத்தி இதுக்கப்புறம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சிடறாங்க. சரி, பிரச்சனை தான் முடிஞ்சிட்டே அப்படின்னு நினைச்சா பார்வதி சும்மா வருவாங்களா? உங்களை வந்து இங்க இருந்து நான் இங்க இருந்து முறைப்பேன், அங்க இருந்து முறைப்பேன், நடுவீட்ல இருந்து முறைப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். சும்மா இருக்காம கமருதீனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்க நம்மளே குறுகுறுன்னு பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? இதே போலதான் நேற்று கனி உங்களை பார்த்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னக்கா அதே போல கமருதீனுக்கு இருந்திருக்கு. அவர் வந்து கேக்குறாரு, என்ன பிரச்சனை, ஓகேவா, ஆல் குட் அப்படிங்கிற மாதிரி நார்மலா தான் கேக்குறாரு. அதுக்கு உடனே இவங்க வழக்கம் போல ஒரு பிரச்சனையை உனக்கு கிளப்பி விட்டு சம்பந்தம் இல்லாம பேசி என்ன எங்கெங்கயோ போயிட்டாங்க. உங்களை வந்து இங்க இருந்து நான் இங்க இருந்து முறைப்பேன், அங்க இருந்து முறைப்பேன், நடுவீட்ல இருந்து முறைப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நல்ல வேலை இவ்வளவு கேமரா இருந்துச்சு, நமக்கு தெரிஞ்சுது உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு. அது மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? எல்லாம் பொண்ணு மேட்டர்னு பேசுறாரு. இல்ல கமருதீன் கேஸுதான், என்னோட நடந்திருக்கலாம். நான் எதுவும் சொல்லல, இருந்தாலும் கேமரா இருந்தது நல்லதா போச்சு. ஒரு பொண்ணு பின்னாடி வந்து ஒன்னு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? எவ்வளவு சீப்பான ஒரு ஆள் பாரு. எல்லார்கிட்டயும் பேசுறது எல்லாத்தையும் பேசுறது,
எல்லாரையும் மார்க் பண்றது, ட்ரிகர் பண்றது, திட்டுறது எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா இவங்களால முடியலனா டக்குனு ஒரு உமன் கார்ட தூக்கிறாங்க. ஒரு பெண்ணு கிட்ட வந்து இப்படி பேசலாமா, ஒரு பெண்ணு கிட்ட நடந்துக்கலாமா, அந்த மாதிரி பேசுறாங்க. இந்த இந்த இது ஒன்று பண்ணுவானுங்க, டார்ச்சர் ஒன்று பண்ணுவானுங்களே, லவ் டார்ச்சர். இந்த பிக் பாஸ் வீட்ல உள்ளவங்க எல்லாருமே இந்த பார்வதி கிட்ட மட்டும் உஷாரா இருங்க. அவனடெல்லாம் வச்சுக்காத போ. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா ஸ்டாக்கிங் பண்றாராம், அந்த மாதிரி சொல்றாங்க. சும்மா இருந்தவனே நீங்க தான் முறைச்சு சண்டையை இழுத்து விட்டீங்க, இப்போ ஸ்டாக்கிங் பண்றாங்களாம். முரடா ஐயோ பாக்கறேன்டா முறை. இவங்க நல்லா தான் பேசுறாங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல, நீங்களே முடிவு பண்ணுவீங்க. உங்களை இங்க இருந்து அங்க பார்த்ததுதான் உங்களுக்கு பிரச்சனைனா நான் கண்டிப்பா பார்ப்பேன், நான் கண்டிப்பா மறப்பேன். இதுக்கப்புறம் தான் நம்ம பார்வதியோட ஒரு சூப்பரான ஆக்டிங் வந்து தெரிஞ்சது. இத்துடன் இந்த சண்டை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசாம இருந்தா நல்லா இருக்கும். அதுதான் பார்வதிக்கு நல்லதோ இல்லையோ கமருதனுக்கு நல்லது. இதுதான் ரெண்டு பேருக்கும் கடைசி செய்தி. உங்களுக்கு நல்லது இல்ல. நாங்க என்ன உண்மையிலே கஷ்டப்படுறோம்ன்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் செய்தி போய் சேரணும். அடுத்து திவாகர், கானா வினோத், கமருதீன். நேத்து எபிசோட்லயும் சரி, இன்னைக்கு எபிசோட்லயும் சரி, கானா வினோத்தா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திவாகர் தொடர்ந்து மார்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்சது வந்து முன்னாடி இந்த கானா வினோத்தும் திவாகர் காம்போவும் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப வன்மத்தாலே பண்ற மாதிரி இருக்கு. பின்னாடி நின்று மோக் பண்ண தப்பு தானே. உண்மையா திவாகர் கேமரா முன்னே பண்றதா நமக்கே காண்டா இருக்குதான், வெகுதியா தான் ஆகுது. ஓ ராகிங்கா, அது என்ன கலாச்சாரம் ராகிங்க? இருந்தாலும் நீங்க பின்னாடி இருந்துட்டு அவரை மார்க் பண்றது, கலாய்க்கிறது, இதெல்லாம் எந்த வகையிலுமே சரின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது நீங்க தொடர்ந்து டார்ச்சர் பண்றது, இது மாதிரி மார்க் பண்ணி கலாய்க்கிறது, விரட்டி போறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். கூட என்னடா இது திவாகருக்கு போய் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது இல்ல, கரெக்ட் தான். நான் இது எதிர்பார்க்கல. தப்புதான், இருந்தாலும் திவாகர் பண்றதுமே கடுப்பாகுதா. திவாகரே இவன் மார்க் பண்றாங்க, கலாய்க்கிறாங்க, இதோட இது முடிஞ்சுதான் பரவாயில்ல. அதுக்கப்புறம் திவாகர் பேசுற பேச்ச கேட்டீங்கன்னா வச்சுக்கீங்க, இவளை இப்படி பண்றதே கரெக்ட் தான் அப்படின்னு தோண வச்சிடறாரு. நிறைய பேர் வந்து வீடியோ கால் பண்ணி சார் உங்க ஸ்மைல பண்ணி காட்டுங்க. எஸ்பெஷலி நிறைய பெண்கள் யார் அது, யார் வீடியோ கால் பண்ணி டாஸ்க் பண்ணிக்கலாம், யார் அது? பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா. ஓ திவாகர் ஃபேன்ஸ் சொல்லி இந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களா? திவாகர் வந்த உடனே கை தட்டுறாங்களே, அவங்களதான் இருக்கட்டும். அவங்களா? யாரா அது, யார் அது? வீடியோ கால்லாம் வந்து கேக்குறீங்க. எஸ்பெஷலி நிறைய பெண்கள் சார் உங்க ஸ்மைலுக்கு நாங்க அடிமை, நீங்க ஸ்மைல் பண்ணி ஆகணும், இதுக்காகவே நடிக்கிறதா அப்படிதான் தோண வைக்குது. சோ ஸ்மைல நான் பண்ணி காட்டுறேன், நீ செத்துரு. பிக் பாஸ் எடிட்டர்ஸ் தயவு செய்து இதெல்லாம் தூக்கிடுங்க, எடிட்டர் தூக்கிடுங்க, இதெல்லாம் எங்களுக்கு காட்டாதீங்கடா, இது பார்க்க முடியலடா. நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் பார்க்கணும், காமிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. நேச்சுரல் ஸ்மைல் இந்த மாதிரி நடிச்சு காட்டி டார்ச்சர் பண்றது, பேசி டார்ச்சர் பண்றது, அப்புறம் தகுதி தராதரம் இந்த மாதிரி பேசுறது, இதெல்லாம் பண்ணும்போது இவருக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஒருத்தரோட தகுதி தராதரம் பத்தி பேசுறதுக்கு இவர் யாரு? எனக்கு சத்தியமா புரியலடா. இப்ப இவங்களோட பிரச்சனையில யார் பக்கம் நிக்கிறதுனே தெரியல. இவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதை விட ஒரு தப்பு அவன் பண்ணிடுறான். யாரு சொல்றதுன்னு ஒரு தகுதி வேணாமா? யாரு ரொம்ப வைரல் ஆனான்றது வெளியில தெரியும். ஏய் வாயை முன்னே ஏத்து போற, ஏதாவது பேச போற. சும்மாவே இந்த ஆளை கையில பிடிக்க முடியாது. நீங்க வேற சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாக்குற மக்களுக்கு தெரியும் இவர் மூஞ்சியை பாக்குறாங்களா ஏன் மூஞ்சியை பாக்குறான்றது எல்லாருக்கும் தெரியும். இதுல வேற சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கத்துறீங்க, அப்புறம் என்ன பண்ணுவாரு? ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன், மக்கள் ஃபேஸ் பண்ண சொல்லி நான் பாத்துக்கிறேன். ஏன் அப்ப உனக்கு எங்க வலிக்குது? சப்போர்ட் பண்றீங்களே, நீங்களே போயிட்டு நீங்க சரியாவே நடிக்கலங்கிற உண்மையா சொன்னா கூட அதை புரிஞ்சுக்க மாட்டாரு. உனக்கு தெரியாதா, உனக்கு நடிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ற உங்களையே திட்டுற ஒரு ஆளு. இதுல நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த நடிப்பு அரங்கனை தடுக்க முடியாது. சொல்ல வச்சிருக்கீங்களா? பட் ஆக்டிங் இட் வில் ரீச் மோர் பீப்புள். ஓகேங்களா? இதெல்லாம் வரைக்கும் ப்ரோமோ வந்துட்டு பார்வதி வச்சு தான் வந்துட்டு இருக்கோம். சரி 2 நாள் வரலையடா சந்தோஷப்பட்டா இப்ப திவாகர் வச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், இந்த வயல்கால் கண்டஸ்டன்டா போறீங்களே, நீங்க உள்ள போயிட்டு இத மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்க, உங்க கால்ல வேணா விழுங்க, எப்படியாவது வெளியே அவங்க கிட்ட போய் சேர்த்துருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த திவாகர் இதா
பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவனை வந்து கண்டுக்கே கண்டுக்காதீங்க. ஏதாவது பண்ணிட்டு போட்டும், எதுவுமே பண்ணாதீங்க. அதே போல பார்வதி ஏதாவது பிரச்சனை பேசியிருந்தாங்கன்னா, இந்த வேலையை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரிங்க ஓகேங்க விடுங்க, பரவாயில்ல நீங்க பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே அவரை கடந்து போயிடுங்க. அது ஒரு பிரச்சனையா பேசி நீங்க சண்டை போட்டீங்கன்னா வச்சுங்க, அவங்க தான் ப்ரோமோல தெரிவாங்க, மத்த யாருமே தெரிய மாட்டாங்க. இதனால வரைக்கும் பார்வதியும் திவாகரும் ஏகப்பட்ட சண்டை போட்டுறாங்க. அந்த சண்டையெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்குமே ஒரு சென்ஸே இருக்காது, காரணம் இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன விஷயத்த கூட அவ்வளோ பெருசா பேசி அது அவ்வளோ பெருசா சண்டை போட்டு ப்ரோமோல வந்துருவாங்க. இப்ப பார்வதிங்கிற ஒரு பேரை ப்ரோமோதிலே மாத்திட்டாங்க. நீங்க பார்வதிக்கும் திவாகருக்கும் அட்டென்ஷன் கொடுக்காம இருந்தாலே போதும். இந்த திவாகர்னா 2 வாரத்துல போற ஆளு, இந்த கமுருதீன் அப்புறம் ஸ்டார்டிங்ல யாரும் ஃபைட் பண்ணாங்களே, அவங்க சேர்ந்து சண்டை போட்டு இந்த ஆளு பெரிய ஆளா ஆக்கிட்டாங்க. இப்ப இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, வெளியே நமக்கு தான் சப்போர்ட் அதிகமா இருக்கு, நாம தான் டைட்டில் ஆக போறோம், நாம தான் நடிப்பு அரக்க, நம்ம கிட்ட சண்டை போட்டு இவங்க ஃபேம் தேடிட்டாங்க, இவங்க ஃபேமஸ் ஆக பாக்குறாங்க, அப்படி இப்படி என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் வளர்த்து விட்டது யாருன்னா, இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு வளர்த்து விட்டாங்க. வெளியிலே சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க பண்ண தப்ப நீங்களும் மறுபடியும் பண்ணாதீங்க. இந்த திவாகரியும் அப்புறம் வந்து பார்வதியும் கண்டுக்காம விட்டாலே இடம் தெரியாம போயிடுவாங்க. நீங்க அவங்க கிட்ட சண்டை போட மத்த யாரும் வெளியே தெரிய மாட்டாங்க, அதே போல நீங்களுமே வெளியே தெரிய மாட்டீங்க. இன்னொன்னு நீங்க கேட்கலாம், நாங்க எங்கடா சண்டை போட்டோம், அவங்களா வராங்கடா, அங்க இருந்து போறப்பேன், நடுவீட்டுல இருந்து போறப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் மூக்க நுழைக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க சொல்லலாம். அவங்க ஏதாவது கருத்து சொன்னாங்கன்னா அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருங்க. யாரும் கண்டுக்காதீங்க, அப்படியே ஒரு நல்ல விதமா பண்ணிட்டு விட்டுருங்க. அதே போல இவங்க 2 பேரும் கார்னர் பண்ணாதீங்க, இவங்க வந்து டார்கெட் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அப்படியே நீங்க விட்டாலும் இவங்க விட மாட்டாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் அதை பண்ணீங்கன்னா நீங்க வெளியிலே தெரிவிங்க. அதே போல மத்த கண்டஸ்டன்ட் என்ன பண்றாங்க, என்ன நடக்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இவங்க 2 பேரை தாண்டி வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. யாரா அந்த கண்டஸ்டன்ட் இருக்காங்கிற அளவுக்கு ரொம்ப போயிட்டு இருக்கு. அதனால விஜய் சேதுபதி இதை சொல்ல மாட்டாரு. நீங்க போனீங்கன்னா அதை மத்த கண்டஸ்டன்ட்க்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணி சொல்லி இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இதையும் நீங்க பண்ணலீங்கன்னா பிரோஜனமே கிடையாது. நீங்க போயிட்டு பாருங்கிட்ட நான் அநியாயத்தை தட்டி கேட்க போறோம் சண்டை போட்டீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அவங்க கெட்டதே பேசினாலும் அவங்கதான். இந்த ராமாயணத்துல வாலி வந்துட்டு எதிரியோட பாதி பலத்தை எடுத்துருவான்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல நீங்க சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி நெகட்டிவ் கொண்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு நெகட்டிவிட்டி வந்தா இல்ல வெளியில மக்கள் காரி துப்புனா பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அது அவங்களுக்கு பழக்கம் தான். உங்களுக்கு பாத்துக்கீங்க, தேவையே இல்லாம பிரச்சனையாகி தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி வரும். எதுக்கு உங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், அதாவது இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டால மட்டும்தான் முடியும். அதை மட்டும் தயவுசெய்து பண்ணுங்க. நீங்க சண்டை கூட போட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். அவங்க 2 பேரையும் கொஞ்சம் தவிர்த்தாலே நல்லது. நீங்க மட்டும் பண்ணக்கூடாது, மத்தவங்களே சொல்லணும். நீங்க இதை அட்வைஸா எடுத்துட்டாலும் சரி, டிப்ஸா எடுத்தாலும் சரி பண்ணுங்க தயவு செஞ்சு. எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் உன்னதாண்டா நம்பிட்டு இருக்கேன். கவலைப்படாத, இன்னும் 10 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணிடுறேன். அதே போல எக்காரணத்தை கொண்டு பார்வதி கூட கூட்டு வச்சுக்கோங்க. கனவுல கூட நினைச்சாதீங்க, எனக்கு கூட்டு வைக்க முடியாது. 1 வாரம் தான் அது வேலை பண்ணி, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஏதாவது பேசி சண்டை வந்து உங்களை வேற மாதிரி தூக்கி விட்டுருவாங்க. அதனால அதையும் பாத்துக்கங்க. பார்வதிக்கு ஒரு உகந்த ஆள்னா அது பாத்ரூம், அதாவது திவாகர் மட்டும்தான், வேற யாரும் வர முடியாது. திவாகர் தான். திவாகர் சொல்றதையும் சிரிக்காம கேட்கிற ஒரே ஆளு பார்வதி தான். திவாகர் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்ற ஒரே ஆள் பார்வதி மட்டும்தான். அதனால இவங்க 2 பேரும் தான் கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண முடியும், வேற யாரும் டிராவலே பண்ண முடியாது. ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாரையுமே என்னால டைட்டில்னாவே பார்க்க முடியல, எல்லாருமே ஒஸ்டா தான் இருக்காங்க. நான் கூட சபரி கிட்ட கொஞ்சம் எதிர்பார்த்தேன், ஓகே இவரு டைட்டில் வின்னராக கொஞ்சம் லைட்டா வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா நேத்து ஒரு பிரச்சனை இல்ல, சபரி கூல், எப்ப பார்த்தாலும் கூல் சபரி. அது சொன்ன பிறகு வேலையே வேணாம், இதோட முடிஞ்சுச்சா, கொஞ்சோண்டு இருந்த அந்த எண்ணத்தையும் புரிதோண்டி பொசிச்சிட்டேன். வேற தைரியமா யாரா இருந்தா வந்து எடுத்து சொல்லுங்க ப்ளீஸ். அடுத்து விக்கல் சீக்கிரம் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், ஆனா அவருமே கொஞ்சம் தைரியமா பேச முடியாது. எல்லாத்தையுமே சைலண்டா பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் பேசாம தவிர்த்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் தைரியமா பேசினா தானே ஓகேடா இவர் வந்து பேசுறாரு, மத்தவங்களோட இவர் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணும். அதுவே பண்ண மாட்டாரு. ஒரு சண்டை நடக்குது அதுல பேசினா கூட பரவாயில்ல, டாஸ்க்ல கூட பேச மாட்டாரு. ரொம்ப சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அதனாலேயே இவர் மேலேயும் நம்பிக்கை போயிடுச்சு. உங்ககிட்ட இருந்து இதான் எதிர்பார்க்கல.
அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை மட்டும் தான் பேசுறாங்க. மத்தவனா மயிரா போனா பரவாயில்ல, அடிச்சு சாவுங்கடா கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை ஞாபகத்துக்கு வச்சு அவங்களை என்னைக்கு அட்டாக் பண்ணலாம் போடுதலாங்கிற ஒரு வன்மமும் அவங்க கிட்டே இருக்குதான். அதை பண்ணாம எல்லாருக்கும் பொதுவா பேசினா நல்லா இருக்கும். இன்னைக்கு டாஸ்க்ல கூட நல்லா தான் பேசினாங்க. ஆனா இதே போல எல்லா டைமும் பேசணும், எல்லாருக்கும் பேசணும். அன்புக்கு அங்க அட்டாக் பண்ணது கூட என்ன சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து வர வச்சுதான் வெளியெடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியா தின்னுட்டு ஜாலியா கியூட்டான ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயே என்ன வெளில எடுத்து வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு வன்மத்தினாலதான் இன்னைக்கு அன்புக்கு கூட எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இதே போல வன்மம் மட்டும் இல்லாம எல்லா பிரச்சனையிலும் அவங்க வந்து பேசினா நல்லா இருக்கும். மொத்தமா பார்க்கும்போது ஒர்ஸ்ட்ல எது பெஸ்ட்ன்னு தான் சூஸ் பண்ணும் போல. எனக்கு என்னமோ தோணுது திவாகர் தான் ஜெயிக்க கூடாது. அந்த மாதிரி முடிய போதுடா, அதான் பண்ண போறீங்க தெரிஞ்சுட்டு. சும்மாவே திவாகர் கையில பிடிக்க முடியாது. டைட்டில் மட்டும் கிடைச்சுனா வச்சுக்கீங்க, நடிப்பு அரக்கன் அது மட்டும் இருக்காது. பிக் பாஸ் டைட்டில் வின்னர் நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர். ஐயோ, ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நின்று சொல்லிட்டு இருப்பான், வீடு தேடி வந்து டார்ச்சர் பண்ணுவான். அதுவும் அந்த டைட்டில் நேரம் முதுகுக்கு பின்னாடி ஆபரேஷன் பண்ணி மேல வச்சிருவான். எங்க போனாலும் அந்த டைட்டிலோட தான் சொல்லுது. ஐயோ டே, டார்ச்சர் பண்ண தயவு செஞ்சு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ண காலம் முழுக்க வருத்தப்படுவீங்க. சின்ன வயசுல தப்பு பண்ணிட்டா ஏன்டா அந்த தப்புன்னு சொல்லிட்டு சாகுற வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருப்போங்க. அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிடுவீங்க. ஏன்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான், ஏன்டா அவனுக்கு ஓட்டு போடுவான்னு. ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ கால் பண்ணி சார் உங்கள் ஸ்மைல் எனக்கு பிடிக்கும், உங்கள் ஸ்மைலை பண்ணிக்காங்க. இது எஸ்பெஷலி நிறைய பெண்கள். இவ்வளோதான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.